கோவையில் சென்ட்ரல் தியேட்டர் இஸ் நோ மோர். இந்த சென்ட்ரல் தியேட்டரை இடிச்சிட்டு ஜி ஸ்கொயர் கமர்ஷியல் 4,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆஃபீஸ் உருவாக்க போகிறாங்க. ஸ்ரீ சாஸ்தா டெவலப்பர்ஸ் கூட ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த சென்ட்ரல் தியேட்டர் கட்டின வருஷம் 1957. இதையே 1962 சரோஜா தேவி வாங்கி கிளியோபட்ராவோட ஆங்கில படத்தை வெளியிடுறாங்க. கோயம்புத்தூர்லேயே கொடிகட்டி பறந்துட்டு இருந்த தியேட்டர் இந்த சென்ட்ரல் தியேட்டர். அந்த காலத்திலேயே எவ்வளோ சீட்ஸ் தெரியுமா? 1500 இருக்கைகள். சவுத் இந்தியாவிலேயே செகண்ட் டைமாக 70 mm திரையை கொண்டு வந்தது இந்த சென்ட்ரல் தியேட்டர் தான். இதுக்காக வெளிநாட்டிலேருந்து ஸ்க்ரீனை கப்பலில் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஜாப்பனீஸ் டெக்னீஷியன்ஸை வச்சு சவுண்ட் சிஸ்டம் ரெடி பண்ணாங்க. தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு எங்கே இருந்தாலும் அது முதல்ல வர்றது இந்த சென்ட்ரல் தியேட்டருக்கு தான். கேன்டீனில் கீரை வடையும் காஃபியும் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. இந்த கேன்டீன் நடத்திட்டு இருந்தவங்க தான் இப்போ கோயம்புத்தூரையே கலக்கிட்டு இருக்கிற அன்னபூர்ணா. படத்தோட சினாப்சிஸை வெளியில் ஒரு போர்டில் எழுதி போட்டுட்டு மற்றவை திரையில் பார்க்கவும் எழுதிடுவாங்க. இந்த சென்ட்ரல் தியேட்டரில் எவ்வளோ மெமரிஸ் தெரியுமா? ஃபஸ்ட் டே செலிப்ரேஷன்லேருந்து சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. இப்படி கொடிக்கட்டி பறந்துட்டு இருந்த சென்ட்ரல் தியேட்டர் முடிவுக்கு வந்துருச்சு.